Hi friends, welcome to Biology Simplified Tamil. Now unga Sindhilnathan. Cell cycle and cell division oda part 3 and final part video. In the video la meiosis, significance of meiosis paathu mudichona in the unit to cover aidum and then we will start fourth unit in Thannambikkai Batch. Okay. இப்போ வந்து பாத்தீங்கன்னா meiosis பார்க்கிறோம். So the production of offspring by sexual reproduction includes the fusion of two gametes each with complete haploid set of chromosomes. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்னா என்ன? வாட் இஸ் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்? மேல் கேமிட் அண்ட் ஃபீமேல் கேமிட் இது ரெண்டும் ஃபியூஸ் ஆகிறதுக்கு பேர் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஃபியூஸ் ஆகி என்ன ஃபார்ம் ஆக போகுது? ஜைகோட் வந்து டிப்ளாய்டாக இருக்கும். எப்போவுமே கேமிட்டு ஹேப்ளாய்டாக தான் இருக்கும். ஸோ மேல் கேமிட் அண்ட் ஃபீமேல் கேமிட் ஃபியூஷன் ஆகி ஃபார்ம் ஆகிற ஜைகோட், diploid zygote form பண்ணுது இல்லையா? ஸோ திஸ் இஸ் வாட் கால்டு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஃபார்மேஷன் ஆஃப் கேமிட்ஸ் அண்ட் ஃபியூஷன் ஆஃப் கேமிட்ஸ். ஃபார்மேஷன் ஆஃப் கேமிட்டுக்கு நமக்கு மியோசிஸ் அப்படிங்கிற செல் டிவிஷன் நடக்கணும். ஓகே. Gametes are formed from specialized diploid cells. Specialized diploid cells அப்படின்னா என்ன அர்த்தம்னா, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் கேமிட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுற செல்ஸை நம்ம ஸ்பெஷலைஸ்டு டிப்ளாய்ட் செல்ஸ் அப்படிமோ. பிளான்ஸில் வந்து ஸ்போர் மதர் செல், மைக்ரோஸ்போர் மதர் செல், மெகாஸ்போர் மதர் செல்லாம் படிச்சிருப்போம்ல, அவங்க தான் ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ். திஸ் ஸ்பெஷலைஸ்ட் கைண்ட் ஆஃப் செல் டிவிஷன் தட் ரெடியூசஸ் த குரோமோசோம் நம்பர் பை half results in the production of haploid daughter cells. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த கேமிட் ஃபார்ம் ஆகுதுல்ல, இந்த கேமிட் எதுலேருந்து ஃபார்ம் ஆகிருக்கும்? ஒரு மதர் செல்லேருந்து ஃபார்ம் ஆகிருக்கும். இந்த மதர் செல்லில் எக்ஸாம்பிளுக்கு 46 குரோமோசோம் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். இந்த ஹேப்ளாய்டு கேமிட்டில் பாதி குரோமோசோம்ஸ் தான் இருக்கும். குரோமோசோம் நம்பர் பாதியாக குறைஞ்சிரும். ஆக்சுவலி ஒரு செல்லிலேருந்து 4 கேமிட் ஃபார்ம் ஆகும். ஒவ்வொரு கேமிட்லேயும் 23 குரோமோசோம்னு மதர் செல்லில் இருந்ததை விட பாதி குரோமோசோம் தான் இருக்கும். This kind of division is called meiosis. Meiosis ensures the production of haploid phase in the life cycle of sexually reproducing organism, whereas fertilization restores the diploid phase. இங்க என்ன சொல்றாங்க, கேமிட் ஃபார்ம் ஆகுது இல்லையா, ஹேப்ளாய்டு கேமிட் ஃபார்ம் ஆகுது இல்லையா, அதுக்கு மியோசிஸ் ஹெல்ப் பண்ணுது. இந்த கேமிட் வந்து ஃபியூஷன் ஆகிற ப்ராசஸை fertilization அப்படின்னு சொல்லுவோம். fertilization results in the restoration of diploid. ஏன்னா haploid plus haploid diploid வந்துரும். ஸோ 23னா இது ரெண்டும் 46 ஆயிடுது இல்லையா, கம்பைன் ஆகும்போது அதை தான் இங்கே சொல்கிறாங்க. ஃபர்டிலைசேஷன் அதை ரிஸ்டோர் பண்ணிடுது. தென் we come across meiosis during gametogenesis. Genesis அப்படின்னா என்ன அர்த்தம்னா, formation உருவாகிறதுன்னு அர்த்தம். Formation of gamete is called gametogenesis in plants and animals. So animals and plantsல gametogenesis படிச்சிருக்கோம். அதில் நமக்கு தெரியும் எப்படி எங்கே மியோசிஸ் நடக்குதுன்னு. This leads to the formation of haploid gametes. Gametogenesisல தான் haploid gametes ஃபார்ம் ஆகுது. The key feature of meiosis are as follows. Meiosis involves two sequential cycle of nuclear and cell division called meiosis 1 and meiosis 2, but only a single cycle of DNA replication takes place. நீட்ல கேட்பாங்க, பார்த்துக்குங்க. மியோசிஸில் 2 நியூக்ளியர் டிவிஷன் நடக்கும். அதாவது நியூக்ளியர் டிவிஷன் 2 நடந்தாலும் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ஒரு தடவை தான் நடக்கும். ஓகேங்களா? ஸோ டிவிஷன் ஆஃப் நியூக்ளியர் டிவிஷன் 2 தடவை நடக்கும், டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ஒரு தடவை தான் நடக்கும். பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம் நம்ம அதை. மியோசிஸ் 1 is initiated after the parental chromosomes have replicated to produce identical sister chromatids at S phase. ஸோ S phaseல தான் நமக்கு வந்து என்ன ஃபார்ம் ஆகுங்க, டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ஆகும், டிஎன்ஏ சிந்தசிஸ் ஆகும், டிஎன்ஏ டபுள் ஆகுது. ஸோ டிஎன்ஏ கண்டென்ட் டபுள் ஆகும், நம்பர் ஆஃப் குரோமோசோம் அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு படித்தோம். ஸோ எஸ் ஃபேஸில் டிஎன்ஏ கண்டென்ட் டபுள் ஆனதுக்கு அப்புறம் தான் சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ் ஃபார்ம் ஆகும். சார் இப்போ குரோமேட்டிட்ஸ்னால் என்ன, சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ்னால் என்ன? ஒரு குரோமோசோமில் ஒரு சென்ட்ரோமியர் இருக்கும். அந்த சென்ட்ரோமியரில் இது ஒரு குரோமேட்டிட் இப்படி பக்கத்துலேயே ஃபார்ம் ஆனால் அதுக்கு பேர் சிஸ்டர் குரோமேட்டிட். ஸோ இதுக்கு இது சிஸ்டர், எல்லாரும் sister chromatid form ஆகணும். Meiosis involves pairing of homologous chromosome and recombination between non-sister chromatids of
ஹோமோலாகஸ் குரோமோசோம்ஸ். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு டவுட் வரும், சார் இதை எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படிம்பீங்க. என்னென்ன கேட்குறாங்க? ஃபஸ்ட்டு ஹோமோலாகஸ் குரோமோசோம்னா என்ன? ஹோமோலாகஸ் குரோமோசோம் முதல்ல நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், பார்த்துக்குங்க. ஹோமோலாகஸ் குரோமோசோம்ஸ்னால் என்ன? குரோமோசோம்ஸ் இது வந்து டென்டேட்டிவாக எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஹைப்போதட்டிக்கலாக பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக. See, there is a chromosome. இப்படி ஒரு குரோமோசோம் இருக்குது. ஓகேங்களா? தென் இதோட ஜீன் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே கேபிட்டல் T இருக்குன்னு வச்சுக்கோமே, இங்கே கேபிட்டல் B இருக்குன்னு வச்சுக்குவோம். சரி, இதோட ஹோமோலாகஸ் குரோமோசோம் இங்கே இருக்கிறாரு. ஹோமோலாகஸ் குரோமோசோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இங்கே என்ன ஜீன் இருக்கோ அந்த பொசிஷனில் இதோட ஸ்ட்ரக்சர் சேமாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த பொசிஷனில் என்ன ஜீன் இருக்கோ அதே ஜீன் தான் இங்கே இருக்கும். ஆனால் கேபிட்டல் T இருக்கலாம், இல்லைனா ஸ்மால் t இருக்கலாம். டாமினன்ட் இருக்கலாம், இல்லைனா ரிசசிவ் இருக்கலாம். ப்ராபபிலிட்டி அதே மாதிரி கேபிட்டல் B இங்கே இருக்குன்னா இங்கேயும் கேபிட்டல் B இருக்கலாம் ஆர் ஸ்மால் b இருக்கலாம், ஆனால் வேற இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் Tங்கிறது ஹைட்டுக்கான குரோமோசோம் ஜீன் அப்படின்னு ஜீன் ஹைட்டுக்கான ஜீன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஹைட்டுக்கான ஜீனு பேர் ஆஃப் குரோமோசோமில் இருக்கும். அந்த பேர் ஆஃப் குரோமோசோமில் சேம் பிளேஸில் சேம் ஸ்ட்ரக்சரலாக இருக்கக்கூடிய ஒரு பேர் ஆஃப் குரோமோசோமில் சேம் பிளேஸில் தான் இருக்கும். அதாவது இது அம்மா கிட்டேருந்து வந்துச்சு, இது அப்பா கிட்டேருந்து வந்துச்சு அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி தான் Bங்கிறது கலருக்கான ஒரு ஜீன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சேம் பொசிஷன் சேம் டைப் ஆஃப் குரோமோசோமில் தான் இருக்கும். இந்த மாதிரி ஹோமோலாகஸ் குரோமோசோம் வந்து பேர் ஆகும் ஃபஸ்ட்டு. அண்ட் தென் என்ன நடக்கும்னு கொடுத்துருக்காங்க, அதை முதல்ல நான் பிக்சர் வரைகிறேன். ஸோ இப்போ இது வந்து சிஸ்டர் குரோமேட்டிட்ஸை இப்படி ஃபார்ம் பண்ணும். ஓகேங்களா? இந்த குரோமோசோம் சிஸ்டர் குரோமேட்டிட்ஸை ஃபார்ம் பண்ணிடுச்சு. ஸோ இங்கே டீன்னு இருந்தால் இங்கேயும் T தான், இங்கே டீன்னு இருந்தால் இங்கேயும் T தான். ஏன்னா இதோட காப்பி தான் இவர். ஓகேங்களா? இங்கே Bனா இங்கேயும் B தான் இருக்கும். அது கேபிட்டல் Tனா கேபிட்டல் T, கேபிட்டல் Bனா கேபிட்டல் B. இப்போது இதோட ஹோமோலாகஸ் குரோமோசோமும் அதோட காப்பியை எடுத்து இப்படி வைக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி. சரிங்களா? ஸோ இங்கே நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஸ்மால் டீன்னு வச்சுக்குவோமே ரிசசிவ்னு, இங்கே ஸ்மால் b ரிசசிவ்னு வச்சுக்குவோம். சரிங்களா? இப்போது ஹோமோலாகஸ் குரோமோசோம் பேரிங் நடக்கிறது என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஹோமோலாகஸ் குரோமோசோம் வந்து பேரிங் ஆகிறது என்னன்னு தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட், ரீகாம்பினேஷன் பிட்வீன் நான் சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ் ஆஃப் ஹோமோலாகஸ் குரோமோசோம்னு கொடுத்துருக்காங்க. ஹோமோலாகஸ் குரோமோசோம் ரீகாம்பினேஷன் யாருக்கு இடையில நடக்க போகுதுன்னா நான் சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ் ஆஃப் ஹோமோலாகஸ் குரோமோசோம். ஓகேங்களா? ஸோ ஹோமோலாகஸ் குரோமோசோம் நான் சிஸ்டர் யாருன்னு நமக்கு தெரியணும். இந்த ப்ளூவும் சிஸ்டர்ஸ், இந்த 4 ப்ளூவும் சிஸ்டர்ஸ், இந்த 4 க்ரீனும் சிஸ்டர்ஸ். க்ரீனுக்கு க்ரீன் சிஸ்டர், ப்ளூக்கு ப்ளூ சிஸ்டர். இந்த ப்ளூக்கு இந்த க்ரீன் நான் சிஸ்டர் குரோமேட்டிட். ஓகேங்களா? இது ஒரு குரோமேட்டிட், இது ஒரு குரோமேட்டிட், இது ஒரு குரோமேட்டிட், இது ஒரு குரோமேட்டிட். ஸோ இந்த 4 குரோமேட்டிடும் சிஸ்டர்ஸ், இந்த 4 குரோமேட்டிட்ஸும் சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ். இவங்க 2 பேரும் நான் சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ். இவங்க 2 பேருக்கு இடையில ரீகாம்பினேஷன் எப்படி நடக்கும்? இந்த கேபிட்டல் B இங்கே வந்துடும், இந்த ஸ்மால் b இங்கே வந்துடும். அதாவது கேபிட்டல் B கருப்பாக பயங்கரமாக இருக்குன்னா ஸ்மால் b வெள்ளையாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்கள் எப்படி வந்து ஆஃப்டர் ரீகாம்பினேஷன் நடந்திருக்கும் அப்படின்னு உங்களுக்கு பிக்டோரிக்கலாக அப்படியே வரைஞ்சி காமிக்கிறேன். திருப்பி சொல்கிறேன், இது எல்லாம் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி நம்ம படிச்சுக்கிறோம். ஓகேங்களா? அண்ட் தென் இங்கே ஓகே ப்ளூ எடுப்போம், இங்கே வரைஞ்சிக்குவோம். எல்லாம் ஒரே ஷேப்பில் தான் இருக்கும். வரையும் போது கொஞ்சம் ஷேப் மாறிடுச்சுன்னா பார்த்துக்குங்க. ஸோ இங்கே கேபிட்டல் T, கேபிட்டல் B, இங்கே ஸ்மால் b, ஸ்மால் t, கேபிட்டல் B, ஸ்மால் b. இப்போ இது தனித்தனியாக வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி வரும்? இது கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள், தயவுசெய்து ஓட்டி விட்றாதீங்க, அப்புறம் புரியாமல் போயிடக்கூடாது. இந்த மாதிரி. ஓகேங்களா? ஓகே. ப்ளூ எடுக்கணும். ஓகே, இப்போ இதுக்கு நேம் கொடுத்தா எப்படி வரும் பாருங்கள். கேபிட்டல் T, கேபிட்டல் B, கேபிட்டல் T, ஸ்மால் b, ஸ்மால் t, கேபிட்டல் B, ஸ்மால் t, ஸ்மால் b. ஏற்கனவே இருந்தது கேபிட்டல் T, கேபிட்டல் B மட்டும்தான், ஸ்மால் t, ஸ்மால் b மட்டும்தான். இதை விட்டுருவோம் நம்ம. ஓகேங்களா? இதை எடுத்துக்குவோம். ஆனால் ரீகாம்பினேஷன் நடந்து முடிச்சதுக்கப்புறம் மியாசிஸோட கடைசியில் என்னாச்சு? கேபிட்டல் B பேரண்டல் ஃபார்ம்,
small t small b parental form recombination na new form னு அர்த்தம் parent கிட்ட இருந்து டிஃபரண்டா இருக்குது capital P T small b T னா நம்ம உயரமா இருக்கான்னு வெச்சுக்குவோமே small t னா கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கான்னு வெச்சுக்குவோமே capital B னா கருப்பா பயங்கரமா இருக்கான்னு வெச்சுக்குவோம் small b னா வெள்ளையா இருக்கான்னு வெச்சுக்குவோம் சோ இவனுக்கு capital T capital B உயரமா கருப்பா இருக்கான் capital T small b உயரமா வெள்ளையா இருக்கறவனா ஆயிட்டான் small t capital B குள்ளமா கருப்பா இருக்கான் small t small b குள்ளமா வெள்ளையா இருக்கான் actually parents எப்படி இருந்தாங்க mother வந்து small t small b குள்ளமா வெள்ளையா இருந்தாங்க அப்பா உயரமா கருப்பா இருந்தாரு இவங்களுக்கு இந்த மாதிரி 4 ப்ரொபோர்ஷன்ல குழந்தைங்க பிறக்கலாம் சோ இந்த நியூ காம்பினேஷன் ஃபார்ம் ஆகணும்னா ரீகாம்பினேஷன் நடக்கணும் அதுக்கு மியோசிஸ்ங்கற செல் டிவிஷன் தான் ஒரே வாய்ப்பு இதெல்லாம் திருப்பி வரும் பாத்துங்க சரி கடைசியா பாருங்க 4 haploid cells are formed at the end of meiosis 2 meiotic events can be grouped under 4 following phases அது பார்க்கிறதுக்கு முன்னாடி 4 cells ஃபார்ம் ஆகுது சொன்னோம் இல்லையா சோ ஒரு செல் இப்படி இருக்கு அப்படினா இந்த செல்லுல முதல் மியோசிஸ்ல 2 செல் ஃபார்ம் ஆகும் செகண்ட் மியோசிஸ்ல 4 செல் ஃபார்ம் ஆயிரும் சோ இது மியோசிஸ் 1 தெரியுதா இந்த கலர் எடுத்துட்டேன் டார்க் கலர் எடுத்துட்டேன் black backgroundல லைட் கலர்ல எழுதணும் இது மியோசிஸ் 2 ஓகேங்களா சோ மியோசிஸ் 1ல ஒரு செல் 2 செல்லா இருக்கு மியோசிஸ் 2ல 2 செல் 4 ஆயிடுச்சு so at the end of meiotic cell division 4 haploid daughter cells are formed சரி meiotic events can be grouped under the following meiosis 1 and meiosis 2 சரி இங்க வந்து நல்லா பாத்துக்குங்க meiosis 1ல சேம் மைட்டாசிஸ்ல படிச்ச மாதிரி தான் p mat Prime Minister at New Delhi இல்லனா Prime Minister at Tamil Nadu அப்படி ஞாபகம் வச்சுக்கங்க same p mat Prime Minister at Tamil Nadu prophase metaphase anaphase telophase prophase metaphase anaphase telophase meiosis 1 னா suffixல 1 1 1 1 meiosis 2 னா suffixல 2 2 2 மேல முடிஞ்சிச்சு then we will start study these phases இப்போ okay இப்போ meiosis 1 ல prophase 1 metaphase 1 anaphase 1 telophase 1 படிக்கணும் சரி prophase 1 Prophase of the first meiotic division is typically longer and more complex when compared to prophase of mitosis. Neat question. இந்த இடத்துல அவன் என்ன சொல்றாங்கறத தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணுங்க. அவங்க என்ன சொல்றாங்கங்க? Meiotic first 3 லெட்டர் பாத்துக்கங்க. Meiotic, mitoticமாங்க. இன்னொரு லெட்டர் வரும். Mitotic. இந்த mitotic, meiotic டிக் டிக்னு முடியறத சஃபிக்ஸை விட்டுருங்க. சிமிலரா இருக்கத விட்டுருங்க. First 3 லெட்டர் பாருங்க. MIT mitosis. MEI meiosis okay meiosis meiotic division prophase 1 வந்து longer யாரை விட மைட்டாசிஸ்ல இருக்கக்கூடிய prophase விட வேலை முடிஞ்சிச்சு நீங்க செல் டிவிஷன் அவன் சொல்லல செல் சைக்கிள் சொல்லல லொட்டு லொசுக்குன்னு இல்லாத வார்த்தையை போட்டு மண்டையில குழப்பிக்காதீங்க meiosis prophase 1 is longer than mitosis வேலை முடிஞ்சிருச்சு தெளிவா இருக்கணும் சரி next It has further subdivided. Yaru prophase 1 is further subdivided into the following 5 phases based on the chromosomal behavior. Prophase 1 5 substages பிரிக்கிறாங்க 5 substages பிரிக்கிறாங்க based on what chromosomal behavior மட்டும்தான் okay இதுல என்ன பேர் வைக்கிறாங்க டீன் kinesis அப்ப முதல் 4 டீன் கடைசியா கைனசிஸ் அந்த 5ல சரி டீன்னா த்ரெட்னு அர்த்தம் சரி லெப்டோடின் ஜைகோட்டின் பெகைட்டின் டிப்ளோட்டின் டயாகைனசிஸ் இது எப்படி சார் ஆர்டரா ஞாபகம் வச்சுக்கிறது லேசி பீப்பிள் சோம்பேறியான ஆளுன்னு அர்த்தம் ஓகேங்களா லேசி பீப்பிள் டே ட்ரீம் அப்படின்னா என்ன L stands for leptotin lazy LA விட்டனா ஓகே lazy சோம்பேறியான people Z zygotin P pachytin D diplotin another D diakinesis இந்த இடத்துல இன்னொரு விஷயம் நான் தெளிவா சொல்லிடுறேன் lazy people daydreamல diplotin first வருமா diakinesis first வருமா உங்களுக்கு ஒரு டவுட் வரும் இல்லையா tin 14 leptotin zygotin pachytin diplotin kinesis கடைசி kinesisனா கட் பண்ணி பிரிச்சு விடுறதுன்னு அர்த்தம் டிவிஷன் அப்படினு அர்த்தம் சோ பிரிக்கிறது கடைசியா தான் இருக்கும் ஓகே
டியூரிங் லெப்டோட்டின். ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க, ஈஸி தான். படிச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு என்ன கொஷின் கேட்டாலும் ஆன்சர் கரெக்டாக பண்ணிடலாம். During leptotin stage, the chromosome becomes gradually visible under the light microscope. Light microscope. Leptotinல light microscopeலயே உங்களுக்கு chromosome gradually தெரியும். Cell divide ஆகாதப்ப chromosome தெரியாது. Cell division நடக்கும்போது தான் chromosome தெரியும் microscopeல. Okay. The compaction சுருங்க ஆரம்பிக்குது. Of chromosome continues throughout leptotin. So leptotin stageங்கிறது prophase 1ல first stage. அது ஃபுல்லாவே chromosome வந்து காம்பாக்டா சுருங்கிக்கிட்டு இருக்கு. This is followed by second stage of prophase 1 called zygotin. Zygotனா என்ன? அதாவது டைரக்ட் மீனிங் zygoteக்கு நம்ம எடுத்துக்க கூடாது. பட் ஸ்டில் zygoteனா என்ன சொல்றோம்? எப்படி zygote ஃபார்ம் ஆகுது? ஒரு மேல் கேமெட் இன்னொரு ஃபீமேல் கேமெட்டோட ஃபியூஸ் ஆகும்போது ஜைகோட் ஃபார்ம் ஆகுது. ஜைகோட் எப்பவும் 2n தான் இருக்கும்னு படித்தோம். இங்கே ஜைகோட்டீன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு குரோமோசோம் அதோட ஹோமோலாகஸ் பேரோட ஜோடி சேர்ந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஜைகோட்டின். பேரிங் ஆஃப் ஹோமோலாகஸ் குரோமோசோம். ரொம்ப சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேயா? ஸோ ஜைகோட்டுக்கும் ஜைகோட்டினுக்கும் டைரக்ட் மீனிங் கிடையாது. பட் ஃபார் அவர் டக்குன்னு மனசுக்குள்ளே கொண்டு வரதுக்காக கம்பேர் பண்ணிக்கிறோம். பேரிங் ஆஃப் ஹோமோலாகஸ் குரோமோசோம் இங்கே நடக்கும். டியூரிங் திஸ் ஸ்டேஜ் குரோமோசோம் ஸ்டார்ட்ஸ் பேரிங் together and this process of association is called synapsis. So zygotinல தான் synapsis நடக்குது. This is very important one. நீட்ல கேட்பாங்க. zygotin stageல synapsis நடக்குது. synapsis அப்படிங்கிறது pairing of homologous chromosome. Such paired chromosomes are called homologous chromosome. ஏன் homologous chromosome? இங்க T இருந்தா இங்கேயும் T தான் இருக்கும், இல்லைனா ஸ்மால் t இருக்கலாம். இங்கே ஜிங்கிற குரோமோசோம் இருந்தால் இங்கே ஜி இருக்கலாம், இல்லைனா ஜி இருக்கலாம். ஒரே கேரக்டரை கண்ட்ரோல் பண்ணுற ஜீன் தான் டீங்கிறது ஜீன், குரோமோசோமில் ஜீன். இந்த குரோமோசோமில் டீங்கிற ஜீன் இருந்தால் இந்த குரோமோசோம்லேயும் டி ஆர் டி சேம் ஜீன் தான் அந்தந்த குரோமோசோமில் இருக்கணும், இல்லைன்னா எசக பெசகா தப்பாக போயிடும். ஓகே, கை இருக்க இடத்துல கால் வந்துடும், கால் இருக்க இடத்துல கை வந்துடும். குரோமோசோம் ஹோமோலாகஸ் பேர் ஆகாமல் போயிடுச்சுன்னா வம்பா போயிடும். ஓகே, that means அப்படி ஒரு ஆர்கானிசமே வராமல் போயிடும். எலக்ட்ரான் micrographs not scope, electron micrographs of this stage indicate that chromosome synapsis is accompanied by the formation of complex structure called synaptonemal complex. இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம. குரோமோசோம்ஸ் வந்து ஹோமோலாகஸ் குரோமோசோம் இப்படி பேரா வந்து நிற்கிது. ஓகே, பேரா வந்து நிற்கிது. ஈஸியாக அது பிரிஞ்சு போயிடும்ல. அது பிரிஞ்சு போகாமல் அவங்கள அப்படியே டுகெதராகவே வச்சுருக்கிறதுக்கு சம் காம்ப்ளெக்ஸ் ஷுட் பி தேர். அந்த காம்ப்ளெக்ஸ் இங்கே யார்? இந்த ப்ராசஸ்க்கு பேர் சினாப்சிஸ் அப்படின்னு சொன்னோம். பேரிங் ஆஃப் ஹோமோலாகஸ் குரோமோசோமுக்கு பேர் சினாப்சிஸ் அப்படின்னோம். அப்போ இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து கட்டி வைக்கிறதுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ், புரோட்டீன் காம்ப்ளெக்ஸ் வருவார். அவருக்கு பேர் சினாப்டோனிமல். சினாப்சிஸ் தான் சினாப்டோனிமல் காம்ப்ளெக்ஸ். ஓகேங்களா? அப்போ தான் பேர்டு குரோமோசோம் பிரிஞ்சு போகாமல் டுகெதராக இருக்கும், கயிறு போட்டு கட்டி வச்ச மாதிரி. ஓகே, ஸோ தட் இஸ் த திங். த காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம்டு பை பேர் ஆஃப் சினாப்ஸ்ட் ஹோமோலாகஸ். சினாப்ஸ்ட்னா பேர்டு. சினாப்ஸ்ட் அப்படிங்கிற வேர்டுக்கு மீனிங் பேர்டு. ஓகே, சினாப்ஸ்ட் ஹோமோலாகஸ் குரோமோசோம் இஸ் கால்டு பைவேலண்ட் ஆர் டெட்ரட். ஏன் பைவேலண்ட் டெட்ரடுங்கிறாங்க? எப்போ இதை பைவேலண்ட்டுமிங்க? திஸ் இஸ் பைவேலண்ட். ஓகேங்களா? சரி, திஸ் இஸ் டெட்ரட். இங்கே பாருங்கள், இதில் 1 2 இருக்குது, இதில் 1 2 இருக்குது, பைவேலண்ட். இதில் 1 2 3 4 இருக்குது, 1 2 3 4 இருக்குது, டெட்ரட். ஓகேங்களா? சரிங்க சார். இப்போ இதை பைவேலண்ட்னு சொல்லலாமா? தாராளமாக சொல்லலாம். திஸ் மே பி கால்ட் அஸ் எய்தர் பைவேலண்ட் ஆர் டெட்ரட். அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க, பைவேலண்ட் ஆர் அ டெட்ரட். However, these are more clearly visible at next stage. Zygotinக்கு அடுத்த ஸ்டேஜ் யார்? Lazy people, pachytene. Okay, the first 2 stages of prophase 1 are relatively short-lived compared to the next stage, that is pachytene. இங்க பாருங்க, prophase 1 is longer than prophase of mitosis. prophase 1 5 substage பிரிக்கிறீங்க. leptotin, zygotin, pachytene,
டிப்ளோட்டின் டயாகைனசிஸ். இந்த லெப்டோட்டின் ஜைகோட்டின் இருக்குல்ல, ரெண்டையும் சேர்த்து வச்சா கூட அது வந்து பெக்கைட்டின் அளவுக்கு வராது, அவ்வளோ கம்மி. பெக்கைட்டின் இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்ச டைமை விட பெரிய டைம். ஓகேங்களா? சரி. ஷார்ட் லிவ் compared to the next stage, that is pectitin. During this stage, the four chromatids of each bivalent, see 1 2 3 4 1 2 3 4, four chromatids of each bivalent எங்க இருக்கு each bivalent chromosomes becomes distinct and clearly appears as tetrad. எப்போ? Pectitin stage. This stage is characterized by appearance of the recombination nodules. Recombination nodules na enna sir? இந்த இடத்துல நான் உங்களுக்கு வரைஞ்சி காமிக்கிறேன். இங்க வந்து நம்ம ஹோமோலாகஸ் குரோமோசோம்க்கு வேற கலர் கொடுத்துக்குவோம். see இந்த மாதிரி இருக்கு. ஓகேங்களா? டெட்ரட். இதோட ஹோமோலாகஸ் குரோமோசோம்க்கு வந்து நான் டிஃப்ரெண்ட் கலர் கொடுக்குறேன். ஓகே, ஏன்னா ஒன்று ரிசசிவ் ஒன்று டாமினன்ட்னு வச்சுக்குவோமே, பட் ஜீன் சேம் தான், அது டாமினன்ட் ரிசசிவ் அந்த மாதிரி இருக்கலாம். see கேபிட்டல் டி இருக்கு, ஸ்மால் டி இருக்கு, கேபிட்டல் பி இருக்கு, ஸ்மால் பி இருக்கு. இந்த மாதிரி இருக்கும்போது வாட் இஸ் ரீகாம்பினேஷன் நோடியூல்ஸ் ஆர் அப்படிம்பிங்க. பொறுமையாக கவனிக்கணும், ஓட்டி விட்டா விளங்காமல் போயிடும். இப்படி தென் எந்த இடத்துல ரீகாம்பினேஷன் நடக்க போகுது, தட் இஸ் ரீகாம்பினேஷன் நோடியூல். கேபிட்டல் டி, ஸ்மால் டி, கேபிட்டல் பி, ஸ்மால் பி. ஸோ ரீகாம்பினேஷன் நடக்கிற இடத்துக்கு பேர் recombination nodule. But still the synaptonymal complex is present. எல்லாம் டுகெதரா இருக்கிறாங்க pectitin stageல. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் பாருங்க. The sites at which crossing over occurs between non-sister chromatids of homologous chromosome is called recombination nodule. Very important. எங்க வந்து crossing over நடக்க போதோ அந்த இடத்துக்கு பேர் recombination nodule. What is crossing over? இந்த பிக்சர்லயே தெரியுது பாருங்க. இங்க இருக்க ஸ்மால் பி இங்க வராரு, இங்க இருக்க கேபிட்டல் பி அங்க போறாரு, அதான் கிராசிங் ஓவர். யாருக்கு நிலையில் நடக்குது? நான் சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ் ஆஃப் ஹோமோலாகஸ் குரோமோசோம்ல நடக்குது. ஏன்? தெளிவா இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும், ஃபியூச்சர்ல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பாருங்க, சி நான் என்ன சொன்னேன், இந்த கிரீனுக்கு கிரீனு ஹோமோலாகஸ், சாரி சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ். அதே மாதிரி இந்த ப்ளூக்கு ப்ளூ சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ். ஓகேங்களா? சரி, இதில் யார் இருக்கா? கேபிட்டல் டி இருக்கிறாரு, கேபிட்டல் பி இருக்கிறாரு, இங்கே ஸ்மால் டி இருக்கிறாரு, ஸ்மால் பி இருக்கிறாரு. சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ்லேயே உங்களுக்கு கிராசிங் ஓவர் நடந்துச்சுன்னா there will be no change. கேபிட்டல் பி இங்கே வந்துச்சுன்னா கேபிட்டல் பி அங்கே போச்சுன்னா கேபிட்டல் பி தான் இருக்குது. பட் நான் சிஸ்டர் குரோமேட்டிட்ல உங்களுக்கு கிராசிங் ஓவர் நடந்துச்சுன்னா இங்கே ஸ்மால் பி வந்துடும், இங்கே கேபிட்டல் பி வந்துடும். தென் there will be a new combination. ஸோ நான் சிஸ்டர் குரோமேட்டிட்ல தான் நடக்கணும். ஏன் ஹோமோலாகஸில் நடக்கணும்? நான் ஹோமோலாகஸில் நடந்தால் என்ன ஆகும் பாருங்க. நான் ஹோமோலாகஸில் நடந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். என்ன நடக்கும் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், அப்போ தான் நம்ம மறக்க மாட்டோம். இப்போது இங்கே வந்து கேபிட்டல் டி இருக்கிறாங்க, இங்கே கேபிட்டல் பி இருக்கிறாங்க, இங்கே கேபிட்டல் ஜி இருக்காங்க, இங்கே கேபிட்டல் சி இருக்காங்க. சிங்கிறது கைக்கான ஜீன், ஜிங்கிறது காலுக்கான ஜீன், டிங்கிறது உயரத்துக்கான ஜீன், நம்மளா ஒரு ஹைப்பத்தட்டிக்கலாக சொல்கிறோம். பிங்கிறது கலருக்கான ஜீன். ஒருவேளை இந்த கேபிட்டல் பிக்கு பதிலாக கேபிட்டல் சி, இது வந்து நான் ஹோமோலாகஸ் கிடையாது, நான் ஹோமோலாகஸ் மாறிடுச்சுன்னா ஒரு பையனுக்கு கலரே பிளாக்கா இல்லை ஃபேராக இருக்கானா அந்த இதுக்கு பதிலாக சிங்கிற கைங்கிற ஜீன் வந்துருச்சுன்னா அவனுக்கு இன்னொரு கை எக்ஸ்ட்ரா வந்துடும், கலர் கன்ஃபியூஸ் ஆகிடும். இவங்களுக்கு ஒரு கையே இல்லாமல் போயிடும், கலரு வந்து என்ன சொல்கிறது எக்ஸ்ட்ரா ஜீன் மாதிரி வந்துடும். அப்படி நடக்காது. அப்படி ஒரு வேளை நடந்தால் என்ன சார் ஆகும்? அந்த குழந்தை அபார்ட் ஆகிடும், கருவே களைஞ்சு போயிடும், அபார்ட் ஆகிடும். அந்த மாதிரி தப்பு நடந்துருச்சுன்னா, இல்லை குறைபாடுள்ள ஒரு ஆர்கானிசம் பிறக்கும். ஸோ இந்த மாதிரி நடக்கக்கூடாது. நான் ஹோமோலாகஸ் குரோமோசோமில் நடக்கக்கூடாது, ஹோமோலாகஸ் குரோமோசோமில் தான் நடக்கணும். அதில் சிஸ்டரில் நடந்தால் there will be no change, கேரக்டரில் சேஞ்ச் வராது. நான் சிஸ்டர் குரோமேட்டிட்ஸில் நடந்தால் தான் சேஞ்ச் நடக்கும். ஸோ நான் சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ் ஆஃப் ஹோமோலாகஸ் குரோமோசோமில் தான் கிராசிங் ஓவர் நடக்கணும். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதனால தான் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் கொடுத்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, கிராசிங் ஓவர் இஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல் பிட்வீன், தட் இஸ் ஜீன், two homologous chromosome. Very important. Non-sister chromatids of
two homologous chromosomes. Crossing over is also an enzyme mediated process. Enzyme வந்து இப்போ நமக்கு இந்த crossing overல என்ன வந்துச்சு கிடைச்சது? Recombination கிடைச்சது. Recombination கிடைச்சது. See, new combination வந்துச்சு. So அந்த process recombination னு சொன்னோம். அப்போ அதுக்கு ஹெல்ப் பண்ற enzyme recombination தான் இருக்கும். Recombinase suffixல as னு போட்டுருங்க, ரொம்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். Crossing over catalyze பண்ற enzyme யாரு? Recombinase. Crossing overase அப்படினு சொல்லி கொடுப்பாங்க உங்களுக்கு ஆப்ஷன்ல. தப்பு. Recombinase. மறந்துடாதீங்க. Crossing over leads to recombination of genetic material on the two chromosomes. So அதான் homologous chromosomes. Recombination between homologous chromosomes is completed by the end of the pectin. Pectinல crossing over முடிஞ்சிருச்சு. Crossing over முடிஞ்சிருச்சுனா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? இப்போ இப்படி வந்துருச்சுன்னு அர்த்தம் கிடையாது. இது இல்லை. எங்க அந்த டயக்ராம் எங்கேயோ வரைஞ்சிருப்போம். ஓகே, வரையவே இல்லையா? ஓகே, இருக்கும் கண்டிப்பாக இருக்கும், எங்கேயாவது இருக்கும். பிகினிங்லேயே வரைஞ்சோமே. ஓகே, நான் வரைஞ்சே காமிச்சிட்றேன். திஸ் இஸ் த திங். இந்த டயக்ராம் தான். அவ்வளோதான், கிராசிங் ஓவர் முடிஞ்சிருச்சு. கிராசிங் ஓவர் டன். ஓகேங்களா? பெக்கைட்டினோட முடிவில் கிராசிங் ஓவர் டன். அவ்வளோதான். சரி, இப்போ then leaving the chromosomes linked at the sites of crossing over. So crossing over நடந்த இடத்துல chromosome linked தான் இருக்கு. Pectin over. ஓகேங்களா? Then the beginning of diplotin is recognized by dissolution of the synaptonemal complex and the tendency of the recombined homologous chromosomes of the bivalent to separate from each other except at the site of crossovers. The X-shaped structures are called chiasmata. In oocytes of some vertebrates, diplotin can last for months or years. Diplotin oocytesல மாச கணக்குல இல்ல வருஷ கணக்குல நீடித்து இருக்கலாம். சரி, இந்த இடத்துல என்ன சொல்றாங்க? ரொம்ப சிம்பிள்ங்க. இந்த கிரீன் கலர்ல சைனாப்டோனிமல் காம்ப்ளெக்ஸ் இருக்குல்ல, ரெண்டையும் ஹோமோலாகஸ் குரோமோசோமை டுகெதரா கட்டி வச்சிருக்குல்ல, அது டிசல்யூட் ஆகும். டிசல்யூட்னா இல்லாம போகும். அப்போ இந்த குரோமோசோம் என்ன தெரியுங்களா ஆகும்? இது இப்படி பிரியும், இப்படி தள்ளி போகும். ஓகேங்களா? இதுவும் இந்த கயிறு கட்டினது போயிட்டதுனால இதுவும் இப்படி தள்ளி போகும். அப்படி போகும்போது இந்த இடத்துல எக்ஸ் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் வரும். இந்த இடத்துக்கு பேரு கயாஸ்மேட்டா. கயாஸ்மேட்டா ஃபார்ம்டு டியூரிங் டிப்ளோட்டின் ஸ்டேஜ். வெரி இம்பார்ட்டன்ட். டிப்ளோட்டின் ஸ்டேஜ் சில வெர்டிபிரேட்டோட ஊசைட்ஸில் மாச கணக்கில் வருஷ கணக்கில் கூட இப்படியே எக்ஸ் ஷேப்பில் அப்படியே இருக்கலாம். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் டிப்ளோட்டின் ஃபைன் ஓவர். அதில் கயாஸ்மேட்டாங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் வந்துச்சு. எக்ஸ் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் டிப்ளோட்டினில் இருக்குது, மறந்துடாதீங்க. The final stage of prophase 1 is diakinesis. Diakinesisனா என்ன சார்? This is marked by terminalization of chiasmata. During this phase, the chromosomes are fully condensed and meiotic spindle is assembled to prepare homologous chromosomes for separation. So, homologous chromosomes பிரிச்சு எடுத்துட்டு போறதுக்கு spindle fiber form ஆயிடுச்சு. இங்க chiasmata பிச்சுக்கிட்டு போயிருச்சு. ஓகேங்களா? செப்பரேஷன் ஆஃப் chiasmata அந்த X ஷேப்ல இருந்துச்சுல்ல, இந்த chiasmataவும் பிரிஞ்சிரும். பிரிஞ்சு என்ன ஆகும்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி பிரிஞ்சிரும். பட் இப்படி இருக்கு, இது இல்லை, இந்த மாதிரி. ஓகேங்களா? டயாகைனசிஸ் முடிஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்மால் பி இங்கே வந்துருச்சு, கேபிட்டல் பி அங்கே எக்ஸ்சேஞ்செலாம் முடிஞ்சு தனியாக செப்பரேட் ஆகிட்டாங்க. இதுதான் டயாகைனசிஸோட எண்டு. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி சி கேபிட்டல் பி ஸ்மால் பி இந்த இடமும் எக்ஸ்சேஞ்ச் ஆகிறதுக்கு அந்த எக்ஸ் ஷேப்பில் வந்ததெல்லாம் கயாஸ்மேட்டா, தட் இஸ் டிப்ளோட்டின். டயாகைனசிஸில் இந்த குரோமோசோம் பேர்டு குரோமோசோம்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக செப்பரேட் ஆயிடுவாங்க. இதோட வந்து ஸ்பிண்டில் ஃபைபர் அட்டாச் ஆயிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ தட் ஆப்போசிட் போல்ஸ்க்கு அவங்க மூவ் பண்ணி போகிறதுக்கு வசதியாக இருக்கும். சரி, by the end of diakinesis, the nucleolus disappears and nuclear envelope also breaks down. Diakinesis represents transition to metaphase 1. ஓகேங்களா? ஸோ டயாகைனசிஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா குரோமோசோம்லாம் செப்பரேட் ஆயிடுச்சு, ஸ்பிண்டில் ஃபைபர் ஃபார்ம் ஆயிடுச்சு, நியூக்ளியோலஸ் டிஸப்பியர் ஆயிடுச்சு, நியூக்ளியர் மெம்பரேன் டிஸப்பியர் ஆயிடுச்சு. நவ் த செல் இஸ் ரெடி டு என்டர் மெட்டாஃபேஸ் 1. தட்ஸ் இட். ஓகே, ஸோ ப்ரோஃபேஸ் 1 இதோட முடிஞ்சு போச்சு, ஹத்தம். மெட்டாஃபேஸ் 1 நடக்குது. Metaphase 1, bivalent chromosome align on equatorial plate. The microtubules form the opposite poles of the spindle fibers attached to the kinetochores of the homologous chromosome. இந்த இடத்துல ஒரு இம்பார்ட்டண்ட்டான
விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் நீட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. மைக்ரோடியூபியூல்ஸ் தான் ஸ்பிண்டில் ஃபைபர்ஸை ஃபார்ம் பண்ணுது. ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் ஆர் ஃபார்ம்டு பை மைக்ரோடியூபியூல்ஸ், டோன்ட் ஃபர்கெட். ஓகே, நெக்ஸ்ட் இந்த பிக்சர் பார்த்துக்குங்க. ப்ரோஃபேஸ் 1 ஹோமோலாகஸ் குரோமோசோம் பேரிங்காக இருக்குது, பேரிங் ஆகுது கண்டென்சேஷன் ஆகி. மெட்டாஃபேஸ் 1 ஹோமோலாகஸ் இந்த ப்ரோஃபேஸ் 1லேயே கிராசிங் ஓவர்லாம் நடந்து முடிஞ்சிடும். லேசி பீப்புள், டே ட்ரீம், லெப்டோட்டின், ஜைகோட்டின், பெக்கைட்டின், டிப்ளோட்டின், டயாகைனசிஸ்லாம் முடிஞ்சிருச்சு. மெட்டாஃபேஸ் 1ல் 2 ஈக்குவட்டோரியல் பிளேட்டில் வந்து நிற்கிது. யார்? இந்த ஹோமோலாகஸ் குரோமோசோம். அது மட்டும் இல்லாமல் ஸ்பிண்டில் ஃபைபர் வந்து கைனட்டோகோரில் அட்டாச் ஆகிடுது. ஸ்பிண்டில் ஃபைபர் வந்து கைனட்டோகோரோட அட்டாச் ஆகிடுது. அதுதான் மெட்டாஃபேஸ் 1. ஓகேங்களா? கைனட்டோகோர் ஆஃப் ஹோமோலாகஸ் குரோமோசோமில் வந்து அட்டாச் ஆகிடுது. 2 ஈக்குவட்டோரியல் பிளேட் வந்திருக்கு. இது ஒரு ஈக்குவட்டோரியல் பிளேட், இது ஒரு ஈக்குவட்டோரியல் பிளேட் வந்திருக்கு. So this is my metaphase. Then anaphase, the homologous chromosomes separate while sister chromatids remain associated, very important, at their centromeres. இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. See, இப்படி இருக்கும்போது this is sister to this, this is sister to this. இங்கே பாருங்கள், sister chromatids attached-ஆக தான் இருக்குது சென்ட்ரோமியரில். sister chromatids இந்த ஒயிட் கலரில் இருக்கிறது சென்ட்ரோமியர், கைனட்டோகோரில் வந்து ஸ்பிண்டில் ஃபைபர் அட்டாச் ஆகிருக்கு. சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ் பிரியல, ஹோமோலாகஸ் குரோமோசோம் பிரிஞ்சு போயிடுச்சு. அப்போ தானே உங்களுக்கு ஒரு இப்போ நம்ம எடுத்துக்கிற செல், இந்த பிக்சரில் காமிக்கிற செல்லுக்கு 2n அப்படிங்கிறது 4ன்னு வச்சுருக்காங்க. 1 குரோமோசோம் 2, 1, 2. ஓகேங்களா? அப்போ 4. இந்த மியோசிஸ் 1ஓட கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செல்லுலேயும் 2 குரோமோசோம் தான் இருக்குது. தட் இஸ் சிங்கிள் n. 2n இருந்தது n மாறிடுச்சு. n is equal to 2ன்னு நம்பர் ஆஃப் குரோமோசோம் பாதியாக குறைஞ்சிருச்சு. செல் டிவிஷனில் ஒரு செல் 2 செல்லாக மாறி இருக்கு மியாசிஸ் 1ஓட எண்டில். பட் ஒவ்வொரு செல்லுலேயும் பாதி குரோமோசோமாக குறைஞ்சிருச்சு. ஸோ மியாசிஸ் 1 இஸ் ரிடக்ஷனல் டிவிஷன். மியாசிஸ் 1 இஸ் ரிடக்ஷனல் டிவிஷன். ஓகேங்களா? ஸோ டெலோஃபேஸ் 1, த நியூக்ளியர் மெம்பரேன் அண்ட் நியூக்ளியோலஸ் ரீஅப்பியர். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், ப்ரோஃபேஸ்க்கு ஆப்போசிட் தான் டெலோஃபேஸ். ப்ரோஃபேஸ்க்கு ஆப்போசிட் தான் டெலோஃபேஸ். ப்ரோஃபேஸ் 1ல் டயாகைனசிஸில் என்ன சொன்னோம்? நியூக்ளியர் மெம்பரேன் டிஸப்பியர் ஆனிச்சு, நியூக்ளியோலஸ் டிஸப்பியர் ஆனிச்சு. அப்போ நியூக்ளியர் மெம்பரேன் அண்ட் நியூக்ளியோலஸ் ரீஅப்பியர் ஆகும். சைட்டோகைனசிஸ் ஃபாலோஸ் அண்ட் திஸ் இஸ் கால்ட் டயட். டயட்னா என்னென்னா, டைனா 2, 2 செல் இருக்கிறதுனால டயட். டயட்னா 2. ஓகேங்களா? 2 cells, dyad of cells. Although in many cases chromosomes do undergo some dispersion. chromosome என்னவும் அப்படியே கண்டென்சேஷன் ஆகிறது, டீகண்டென்ஸ்னு சொன்னோம்ல, சுருங்கி 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 இருக்கிறது அப்படியே ரிலீஸ் ஆகிற மாதிரி. சம் டிஸ்பர்சன், நாட் கம்ப்ளீட் டிஸ்பர்சன், சம் டிஸ்பர்சன் கொஞ்ச நேரத்துக்கு ஆகும். தே டு நாட் ரீச் எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸ்டெண்ட் ஸ்டேட் ஆஃப் இன்டர்ஃபேஸ் நியூக்ளியஸ். ஸோ இன்டர்ஃபேஸ் நியூக்ளியஸ்னா நியூக்ளியஸ் டிவைட் ஆகாமல் இருக்கிறது. குரோமாட்டின் ரெட்டிகுலம் தான் இருக்கும், குரோமோசோம்லாம் இருக்காது. ஸோ அந்த அளவுக்கு போகாது, சம் டிஸ்பர்சன் மட்டும் தான் இருக்கும். த ஸ்டேஜ் பிட்வீன் 2 மியோட்டிக்ஸ் டிவிஷன், மியாசிஸ் 1 அண்ட் மியாசிஸ் 2க்கு இடையில இருக்கிறது இன்டர்கைனேசிஸ் அப்படிம்பாங்க. இன்டர்னா பிட்வீன், கைனசிஸ்னா டிவிஷன். பிட்வீன் 2 டிவிஷன், மியாசிஸ் 1 அண்ட் மியாசிஸ் 2க்கு இடையில இருக்கிறது இன்டர்கைனசிஸ். அண்ட் ஜென்ரலி ஷார்ட் லிவ்டு, ரொம்ப கம்மியான டைம் தான் அந்த இன்டர்கைனசிஸ் இருக்கும். தேர் இஸ் நோ ரெப்ளிகேஷன் ஆஃப் டிஎன்ஏ. நீட் கொஷின் பார்த்துக்குங்க. இன்டர்கைனசிஸில் டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆகாது. Interkinesis is followed by prophase 2, much simpler to prophase, much simpler prophase than prophase 1. ஏன் prophase 1ல என்ன இருந்துச்சு? lazy people, daydream, leptotin, zygotin, pectin, diplotin, diakinesisனு 5 ஸ்டேஜ் இருந்தது. prophase 1 is longer than mitotic, mitosisல இருக்க prophase விட longer, prophase 1 of meiosis 1. but meiosis 2 just simply replication or replica, not replication, replica, அப்படி எக்ஸாக்டாக சிமிலராக இருக்கும். யார் மாதிரி? மைட்டாசிஸ் மாதிரியே இருக்கும் மியாசிஸ் 2. அதனால தான் மியாசிஸ் 2வை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? மியாசிஸ் 2வை ஈக்குவேஷனல் டிவிஷன் அப்படிம்போம். மியாசிஸ் 2வை மியாசிஸ் 1 இஸ் ரிடக்ஷனல் டிவிஷன், மியாசிஸ் 2 இஸ் ஈக்குவேஷனல் டிவிஷன். டோன்ட் ஃபர்கெட் மியாசிஸ் 2. ஸோ ப்ரோஃபேஸ் 2, மெட்டாஃபேஸ் 2, அனாஃபேஸ் 2, டெலோஃபேஸ் 2. Meiosis 2 is initiated immediately after cytokinesis, usually before the chromosomes have fully elongated. Chromosome elongate ஆகிறதுக்கு முன்னாடியே. In contrast to meiosis 1, meiosis 2 resembles normal mitosis. Neat question. Mitosis மாதிரியே தான் இருக்கும். except
DNA replication. DNA மட்டும் replicate ஆகாது, மற்றதெல்லாம் மைட்டாசிஸ் மாதிரியே மியாசிஸ் 2 இருக்கும். The nuclear membrane disappears. By the end of prophase 2, the chromosome again becomes compact. So chromosome la condensation நடந்துரும், spindle fiber form ஆகும், nuclear membrane, nucleolus, Golgi apparatus, endoplasmic reticulum la disappear ஆயிடும். That is prophase 2. Metaphase 2, mitosis la நடந்த metaphase மாதிரி தான். At this stage, chromosomes align at the equator and microtubules form the opposite poles of the spindle get attached to the kinetochores. இங்க என்ன சொல்றாங்க, of the sister chromatids. இந்த இடத்துல என்ன நம்ம சொல்றாங்க, spindle fibers are made up of microtubules. Spindle fiber போய் kinetochore of sister chromatidsல joined ஆயிக்குது. That's it. Anaphase 2, it begins with simultaneous splitting of the centromere of each chromosome. So இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. Neat. Anaphase 1ல there is no splitting of centromere in anaphase 1. Meiosisல anaphase 1ல centromere split ஆகாது, but anaphase 2ல centromere split ஆகும் because it is equal to similar to mitotic anaphase, okay, which was holding the sister chromatids together. எது அந்த கைனட்டோகோர்ல போய் அட்டாச் ஆயிருக்கலையே அதான், allowing them to move to opposite poles of the cell. எது அந்த கைனட்டோகோர்ல போய் ஸ்பிண்டில் ஃபைபர் பிடிச்சி ஹோல்டு பண்ணுது, அப்படியே ஹோல்டு பண்ணி இழுத்துக்கிட்டு போகுது ஆப்போசிட் போல்ஸுக்கு. By shortening the microtubules attached to the kinetochore. Microtubules is nothing but திடீர்னு microtubules கொடுக்குறாங்களே சார், spindle fiber தான். Spindle fibers are made up of microtubules. That's it. Next, telophase 2. Meiosis ends with telophase 2, in which two groups of chromosomes once again gets enclosed by the nuclear membrane. அதாவது two groups of என்ன சொல்றது, chromosomes அந்த DNA மெட்டீரியல்லாம் நியூக்ளியர் மெம்பரேனால சூழப்படுது, நியூக்ளியர் மெம்பரேன் ஃபார்ம் ஆகுது. சைட்டோகைனசிஸ் ஃபாலோஸ், ரிசல்ட்டிங் த ஃபார்மேஷன் ஆஃப் டெட்ரட் ஆஃப் செல்ஸ். ஆல்ரெடி டயட், அந்த டயட் திருப்பி டிவைட் ஆனால் டெட்ரட் வரும். 2 செல் டிவைட் ஆகும்போது 4 செல் வரும், அதை டெட்ரட் ஆஃப் செல்ஸ். 4 ஹேப்ளாய்ட் டாட்டர் செல்ஸ் கடைசியாக ஃபார்ம் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், this is meiosis 2. meiosis 2ல ஆப்போசிட் போல்ஸ்லேருந்து ஸ்பிண்டில் ஃபைபர் ஃபார்ம் ஆகி சிஸ்டர் குரோமேட்டிட்ஸோட கைனட்டோகோரில் அட்டாச் ஆனிச்சு. இது ஒரு செல், இது ஒரு செல், 2 செல் ஃபார்ம் ஆயிருந்துச்சு மியாசிஸ் 1ஓட முடிவில். ஒரு செல் முதல்ல பார்த்துடலாம். இதில் ஆப்போசிட் போல்ஸுக்கு சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ் சென்ட்ரோமியர் பிரேக் ஆனதுனால பிரிஞ்சு போணுச்சு ஆப்போசிட் போல்ஸுக்கு. ஆப்போசிட்க்கு போனதுக்கப்புறம் அதை சுற்றி நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆகிக்கும், தென் செல் வாலும் ஃபார்ம் ஆகிடும். ஸோ ஒரு செல்லுலேருந்து 2 செல், அனதர் செல்லேருந்து 2 செல், டெட்ரட் ஆஃப் செல்ஸ் வந்துருச்சு. இங்கே ஹேப்ளாய்ட் கண்டென்ட் தான் இருக்கும். இங்கேயும் ஹேப்ளாய்ட் கண்டென்ட், இங்கேயும் ஹேப்ளாய்ட் கண்டென்ட், இங்கேயும் ஹேப்ளாய்ட் கண்டென்ட், இது எல்லா செல்லுலேயும் ஹேப்ளாய்ட் கண்டென்ட். ஸோ தட் இது ஈக்குவேஷனல் டிவிஷன். எது meiosis 2 is ஈக்குவேஷனல் டிவிஷன். ஆரம்பிக்கும் போதும் n, முடியும் போதும் n. ஓகேங்களா? meiosis 1 தான் ரிடக்ஷனல் டிவிஷன், meiosis 2 ஈக்குவேஷனல் டிவிஷன். டோன்ட் ஃபர்கெட். சரி, இப்போ சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் meiosis பார்த்துடலாம். meiosis is the mechanism by which conservation of specific chromosome number of each species is achieved across the generations in sexually reproducing organisms, even though the process per se paradoxically results in the reduction of chromosome number by half. இதில் என்ன சொல்கிறாங்க இப்போ பாருங்க. ஃபஸ்ட் மியாசிஸோட எண்டில் குரோமோசோம் நம்பர் பாதியாக குறைந்த போதிலும் மியாசிஸ் தான் ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன் குரோமோசோம் நம்பரை சேமாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. எப்படி சார்? நல்லா கவனிங்க. அம்மாவுக்கு 46 குரோமோசோம், அப்பாவுக்கு 46 குரோமோசோம். ரிடக்ஷன் டிவிஷன் நடக்காமல் இது ரெண்டும் ஃபியூஸ் ஆனால் தான் ஜைகோட் வரும். ஃபியூஸ் ஆனால் நமக்கு என்ன வந்துடும்? 92 குரோமோசோம் வந்துடும். அப்போ குழந்தை 92 குரோமோசோமோட ஒரு ஆளாக உருவானுச்சுன்னா அது விகாரமாக வரலாம். 4 கை 4 கால், அப்படியே நம்ம கற்பனை பண்ணி பார்க்க முடியாத மாதிரி ஒரு ஆர்கானிசம் வரும். அப்புறம் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிற குழந்தைகள்லாம் ஃபியூஸ் ஆனிச்சுன்னா என்ன ஆகிறது? 184 குரோமோசோமோட வரதா? அப்போது ஒரு ஸ்பீசிஸ்க்கு அடையாளமே இல்லாமல் போயிடும். அதே மதர் 46 குரோமோசோம், ஃபாதர் 46 குரோமோசோம், மியாசிஸ் நடந்து இவங்களோட கேமிட் 23 குரோமோசோம், மியாசிஸ் நடந்து இவங்களோட கேமிட் 23 குரோமோசோம்.
மியாசிஸ்னால குரோமோசோம் நம்பர் பாதியாக குறைந்தாலும் கூட fusion of gametes forms zygote, 46 zygote. This zygoteலேருந்து ஒரு செல்லேருந்து நம்ம இவ்வளோ பெரிய ஆர்கானிசம் மல்டிசெல்லுலர் ஆர்கானிசமாக வந்தோம். அப்படி வரும்போது பேரண்ட் மாதிரியே ப்ராஜெனினா யங் ஒன்ஸ் சேம் நம்பர் ஆஃப் குரோமோசோம் ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன் மெயின்டைன் ஆகிறதுக்கு மியாசிஸ் ஹெல்ப் பண்ணுது. அதை தான் இவங்க இங்கே சொல்கிறாங்க. It also increases the genetic variability in the population of organisms from one generation to the next. Variation are very important for the process of evolution. அப்போ மூணு significance இருக்கு. Significance number 1, generation after generation after generation chromosome number maintain ஆகிறதுக்கு மியாசிஸ் ஹெல்ப் பண்ணுது. Point 2, significance number 2, significanceனா importance, வேரியேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. வேரியேஷன்னா என்ன? நம்ம ஹியூமன் பீயிங் ஒரு கிளாஸில் நீங்கள் உட்காந்துருக்கீங்க, எல்லாருமேவா அட்டை கருப்பாக இருக்காங்க, எல்லாருமேவா வெள்ளை வெள்ளையேன்னு இருக்காங்க, மாநிறமாக எல்லாருமா இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் அந்த ஷேட் வச்சு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கலரில் ஷேடில் இருக்கும். காரணம் என்னென்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் வேரியேஷன் வருது. அந்த வேரியேஷன் எப்படி வருது? கிராசிங் ஓவர் மூலியமாக வருது அப்படிங்கிறதெல்லாம் படித்தோம். இந்த கிராசிங் ஓவரில் எப்படி வேரியேஷன் வருது, எப்படி நியூ டைப் ஆஃப் காம்பினேஷன்ஸ் வருது. காம்பினேஷன் தான் நியூ டைப்பே தவிர ஜீன்ஸ் எல்லாம் சேம் கேரக்டருக்கான ஜீன்ஸ்லாம் எப்படி வருது அப்படின்னு பார்த்தோம். ஸோ தட் வேரியேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. வேரியேஷன் தான் எவல்யூஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. எவல்யூஷன்னா என்ன? நம்ம மாறிக்கிட்டு வர என்விரான்மெண்டல் கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம இவால்வ் ஆகுவோம். ஒரு காலத்துலலாம் சொல்லுவாங்க, இந்த டவர் வைக்கிறதுனால குருவி செத்து போகுது, குருவியே காணாம் அப்படிம்பாங்க. இப்போ டவர் ரொம்ப ஜாஸ்தியானாலும் குருவிகளை நம்மளால் பார்க்க முடியுது. ஸ்பேரோ, குருவினா ஸ்பேரோ, திருப்பி அந்த பேர்ட் நம்ம பார்க்குறோம். நம்மளை சுற்றி அந்த குருவிகளோட எண்ணிக்கை ஜாஸ்தி ஆகிடுச்சு. எப்படி? அந்த குருவிகள் டவர் வச்சாலும் அந்த சிக்னல் அந்த ரேடியேஷனாக வந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க இவால்வ் ஆகிக்கிட்டாங்க. ஸோ தட் இஸ் இவல்யூஷன். மாறி வர கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம தகவமைச்சிக்கிறது, மாற்றி அமைச்சிக்கிறது, அடாப்ட் பண்ணிக்கிறது, தட் இஸ் எவல்யூஷன். ஸோ தீஸ் ஆர் அதர் திங்ஸ். வித் திஸ் வி கம்ப்ளீட் திஸ் சாப்டர், செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷன் சாப்டர் அண்ட் திஸ் யூனிட். தென் நெக்ஸ்ட் நம்ம பிளான்ட் ஃபிசியாலஜி யூனிட் ஸ்டார்ட் பண்ணுறோம். தன்னம்பிக்கை பேட்சில் உங்களோட சப்போர்ட் இருக்கிறதுனால நம்ம ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிக்கிட்டு போய்கிட்டு இருக்கோம். அண்ட் ஐ ஆல்வேஸ் ட்ராவல் அலாங் வித் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அகெயின் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.